நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். அரசு ஆசிரியராவதுதான் எதிர்கால லட்சியம் என தன்னம்பிக்கையுடன் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிடி பிஆர்டிஏ எக்ஸாமுக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எய்ம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதாவது ஜென்ரல் டர்னுக்கா இல்லை கேட்டகரிக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றியான ஒரு சில நம்பிக்கை துளிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தான் மேலும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதிகமான வீடியோ பதிவிட எனக்கு சந்தர்ப்பத்தை அளிக்கும். ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எய்ம் ஜென்ரல் டர்னுக்கு இருக்கா இல்லை கம்யூனிட்டி கேட்டகரிக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் நோட்டிஃபிகேஷனில் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு விடும்போது நாம் ஜென்ரலாக கவனிக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கேட்டகரி, நம்மளோட கம்யூனிட்டி கேட்டகரியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் பொதுவாகவே லட்சியத்தோடு எனக்கு அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க எதை எய்ம் பண்ணி படிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிட்டி கேட்டகரியை மைண்ட்லேயே எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது எதை மைண்டில் வச்சுட்டு படிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய வெற்றி ஜென்ரல் டர்ன் மூலமாக தான் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. எதுக்கு இந்த ஜென்ரல் டர்ன் பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே ஜென்ரல் டர்னில் வர்றவங்க எல்லாமே ஹை மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இப்போ வரப்போகிற எக்ஸாமில் எல்லாத்துலேயும் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு மார்க் அரை மார்க்கில் நம்மளோட போஸ்டிங் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நாம் நம்மளோட கம்யூனிட்டி கேட்டகரியில் செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வரும்போது நம்மளை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எக்கச்சக்கம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஜென்ரல் கேட்டகரியில் போய் அதுலேயும் சில பேர் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வரும்போது நமக்கு அங்கே கம்யூனிட்டி கேட்டகரியில் போஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சந்தேகம்தான். அப்போது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டோன்னா நம்மளோட திங்கிங் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டர்னில் தான் இருக்கணும். ஸோ அப்போது ஜென்ரல் டர்னில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நல்லா மார்க் வாங்குவேன், ஹை மார்க் வாங்குவேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கில் நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஜென்ரல் டர்னில் வேலை கிடைக்கும். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது தவறும் பட்சத்தில் கம்யூனிட்டி கேட்டகரியில் நமக்கு அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகும். இந்த ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜென்ரல் டர்ன் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணி படிக்கும்போது அது நமக்குள்ளார ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் நேர்மறையான செயலையும் அது உருவாக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த நேர்மறையான எண்ணங்களும் செயல்களும் நமக்கு வெற்றியை தேடித்தரும். நாம் நம்மளோட எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, படிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஏன் 100%க்கு 200% எஃபர்ட் போடக்கூடாது, ஏன் ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம். கடந்த சில நாட்களாக எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது இந்த பட்டதாரி ஆசிரியர், அதாவது பிடி பிஆர்டிஇக்கு 2000 போஸ்டிங் எடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் நம்மளோட எண்ணம் எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டிங் 1 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, அந்த ஒரு போஸ்டிங்கன்னா அந்த ஒரு போஸ்டிங் எனக்காக மட்டும்தான். 100 போஸ்டிங்னா அந்த 100ல் ஒரு போஸ்டிங் எனக்கு, 1000 இருந்தால் அந்த 1000ல் ஒரு போஸ்டிங் எனக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதிகமாக போஸ்டிங் இருந்தால் தான் நம்ம படிப்பேன், கம்மியாக போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஸோ நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணம் நம்ம மைண்டில் வரவே கூடாது.
நம்ம எக்ஸாமுக்கான வேக்கன்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2000க்கும் குறையாம இருக்கும். அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் வேக்கன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு. சில டைமில் என்ன ஆகும்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட திங்கிங் வந்து நாம் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுவோம், செலெக்ஷன் ஆர்டர் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கணும். சில பேர் திங்க் பண்ணுவாங்க, வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் படிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வேக்கன்சி கம்மியாக இருக்கும்போது நமக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஒருவேளை கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெறுமனையாக எக்ஸாம் மட்டும் அட்டென்ட் பண்ணலாம், பாஸ் பண்ணுறோமா இல்லையா அது செகண்டரி அப்படிங்கிற அந்த எதிர்மறையான திங்கிங்கில் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த எதிர்மறையான திங்கிங் அப்படிங்கிறது வரவே கூடாது. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அரசு வேலை அப்படிங்கிறது இருக்குது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் அதை மெதுவாக பண்ணுவேன் அப்படின்னு நாம் டைமை வந்து தள்ளிகிட்டே போனேன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறதே உறுதியாகும். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், உங்களோட வெற்றி அப்படிங்கிறது உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரியில் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மறந்துடுங்க. உங்களோட வெற்றி வந்து ஜென்ரல் டர்னில் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.